மோடி வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணி 11 வருஷம் ஆச்சு. அதுல ஒரு மன்னாருமே நடக்கல. அப்படி இருக்கப்ப அவருக்கு என்ன தகுதி இருக்கு? மக்களை வந்து நீ வந்து ஆத்ம நிர்பார், செல்ஃப் ரிலையன்ஸ்னு சொல்லிட்டு நம்பி அமெரிக்கால வாழ்றவன நீ இந்தியா திரும்பி வான்னு சொல்றதுக்கு என்ன 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 தகுதி மோடிக்கு இருக்கு? என்ன தகுதி ஸ்ரீதர் வெம்புக்கு இருக்கு? முதல்ல அமெரிக்க பொருட்களை புறக்கணிங்க, மேற்கத்திய நாடுகளுடைய பொருட்களை புறக்கணிங்க, அவங்களுக்கு அது புரியட்டும். ஒரு பிரதமராக அதை நேரடியாக சொல்ல முடியல அப்படின்னாலும் கூட அதை ஒரு புரிகிற மொழியில சுதேசி பொருட்களை வாங்குங்க, இதனால சுயசார்பு பொருளாதாரம் வளரும், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சுயசார்பு பொருளாதாரமா மாத்திர முடியும் என்பது போல ஒரு பாசிட்டிவா அவர் நேற்று பேசியிருக்கிறார். அவர் போடுறது சுவிஸ் வாட்ச் மொவடோ பிராண்ட், ஜெர்மனியோட மாண்ட் பிளாங்க் பேனால தான் அவர் கையெழுத்து போடுவார் தலைவர். அப்புறம் வந்து இட்டாலியோட பிவல்காரிங்கிற கண்ணாடி தான் போடுவார். அப்புறம் வந்து கையில வச்சிருக்கிறது ஆப்பிள் ஐபோன் தான். அப்புறம் வந்து பறக்கிறது போயிங் 777 தான், அமெரிக்கால இருந்து வந்தது தான். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு இந்தியா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல மோடி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இவங்களால வந்து H1B நம்மள்ட்ட லாக் ஆகிட்டாங்க, இது வந்து பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்ம வீட்டோட லாக்கர் தான். வீட்டோட லாக்கரை பாத்துக்கிறதுக்கு இன்னொரு ஆளை ரெக்ரூட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். நம்பகமான ஆளா இருக்கணும். நீ தான் அந்த நம்பிக்கையே சிதிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை எப்படி நம்ப முடியும்? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். நமது சிறப்பு விருந்தினர் ஷான் சங்கரன் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் மதன். அமெரிக்காவில் இருந்து பேசுறீங்க. இப்போ அமெரிக்காவில் வந்து H1B விசா வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. $1,00,000 அப்படின்பதாக அது உயர்த்தப்பட்டிருக்குது. 88 லட்சம் இந்திய ரூபாயின் மதிப்புக்கு என்பதாக சொல்லப்படுது. இது அங்க பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு, இந்தியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது போல இங்க விவாதங்கள் போயிட்டு இருக்குது. உண்மை நிலவரம் என்ன? கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்ததான் போகுது. ஏன்னா வந்து இந்தியாவோட ஜிடிபியில 10% கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியன் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. அந்த இந்தியன் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு அடிநாதமா இருக்கிறதே H1B தான். அந்த H1Bக்கு வந்து இப்ப வந்து ஃபியூச்சர் H1Bயை ஆல்மோஸ்ட் அதோட ஸ்கோப் பாசிபிலிட்டி எல்லாத்தையுமே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு அதிரடி பண்ணி நிறுத்திருக்காரு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. அதனால வந்து இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன் இந்தியன் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு. ஃபியூச்சர்ல பாதிக்கும்னு சொல்றீங்களா, இல்ல இப்ப வேலை செய்யறவங்களுக்கு கூட அது பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சு? இப்ப கரண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இது பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லி அவங்க ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு அந்த கிளாரிட்டி இல்ல. சப்சிக்வெண்டா வெள்ளிக்கிழமை காலையில அனௌன்ஸ் பண்ணாங்க இங்க. அப்புறம் சனிக்கிழமை வந்து கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல வந்து கரண்ட் H1B இருக்கிறவங்களுக்கு வந்து இது இல்ல, ரெனியூவல் பண்றவங்களுக்கும் இது இல்ல அப்படின்னு சொல்லி கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வரப்போறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கரண்டா இருக்கவங்களையும் கொண்டு வரதுக்கோ, ரெனியூ பண்றவங்களையும் கொண்டு வரதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வந்து இது ஒன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன் டைம் ஃபீஸ் தான் சொல்லிட்டு அது ஒன் டைம் ஃபீஸையும் மாத்தி வருடம் அப்படி கட்டுற மாதிரி அப்படிலாம் இது மாதிரி ஒரு 2-3 சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது இப்ப கரண்டா இருக்கவங்க, ரெனியூ பண்றவங்க, அப்புறம் வந்து வருடம் அப்படின்னு சொல்லி இது 3 சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா, இது 3 சேஞ்சஸ் தான் வந்து இந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட ஜெயிக்க வச்ச மிடில் அமெரிக்கா. அதாவது வந்து மிடில் அமெரிக்கா தான் வந்து ட்ரம்ப் ஜெயிக்க வச்சது. அதாவது ரூரல் அமெரிக்கா. அந்த ரூரல் அமெரிக்கா வந்து அதுதான் கேக்குது. எங்க வந்து அமெரிக்கன்ஸ்க்கு வேலை கம்மியா இருக்கு. அதுதான் வந்து அவங்க ரிபப்ளிகன்ஸ் வந்து தொன்று சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வந்து அமெரிக்கர்களுக்கு முதல்ல வேலையை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா பிரசிடென்ட்டும். இவர் முதல் தடவையா போல்டா இறங்கி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல வந்து விஷயம் வந்து என்னன்னா, இந்த நான் சொன்ன 3 சேஞ்ச், அந்த சேஞ்சஸ் ஃபியூச்சர்ல வருமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு.
அது இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அவர் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு வந்து இருக்குன்னே சொல்லி கூட கன்ஃபார்மே பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப காமர்ஸ் செக்ரட்டரி வந்து அந்த லுட்னிக்ங்கிறவர் வந்து அதையுமே சொன்னார். பட் தி திங் இஸ் சாட்டர்டே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் லாபி எல்லாம் இருக்கு. இன்னமும் அவங்க கொஞ்சம் லாபி பண்ணி எனக்கு தெரிஞ்சு மாத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா பாயிண்ட் வந்து என்னன்னா, இது இந்த இந்திய மக்கள் பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. அதாவது வந்து இந்த நான் சொல்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ இதற்கான முழு முதல் காரணம் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி. இல்ல அது அப்படி சொல்லிட முடியுமா? இல்ல எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னா, இந்திய பிரதமர் அப்படின்னு நீங்க சொல்லும் போது இந்திய பிரதமர் வந்து அவர் இல்ல, அது வந்து நம்ம ரஷ்யாவோட நமக்கு நல்லுறவு இருக்குது, அங்க இருந்து நம்ம பெட்ரோலியத்தை வாங்குறோம் அப்படின்றது இந்தியாவுக்கு லாபகரமான ஒண்ணா இருக்குது. அமெரிக்கா வந்து அவங்களுடைய விவசாய பொருட்களை நம்ம மீது திணிப்பதற்காக, குறிப்பாக சோயாவை வந்து முன்னாடி சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மக்காச்சோளத்தை அங்கே சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சைனாவுக்கும் அவங்களுக்குமான அந்த டேரிஃப் வார் வரும்போது அவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ அதை வந்து இந்தியர்கள் தலையில கட்டணுங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து இப்படி ஒரு ப்ரெஷர் பண்றாரு. அவருடைய நோக்கம் வந்து இது கிடையாது, இந்த ஐடி செக்டரை ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிறதோ அல்லது வேறு வகையில வந்து 25%, 50% அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நோக்கம் இல்லை. இதுதான் நோக்கம். ரெண்டு விஷயம் செய்யணும். ஒண்ணு, ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோலியம் வாங்குறது நிறுத்தணும், அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை இந்தியாவில் வந்து வாங்கணும். இதுதான் நிபந்தனை. இதுக்கான ஒரு பேரம் பேசுறதுக்கான ஒரு துருப்பாக பிரதமரை வந்து ஒரு பணிய வைக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. பிரதமர் அதுக்கு பணியலை, இந்திய விவசாயிகளின் நலன் கருதிய ஒரு பணியலை, இப்படித்தான் பேச்சுகள் இருக்குது. மகா போய், அப்பட்டமான போய். அவர் சொல்ற வந்து அண்ட புழுக ஆகாச புழுகுல இது ஒண்ணு. ஹிஸ்டரி ஜியோகிராஃபி வந்து என்னன்னா, அமெரிக்கா வந்து இந்த ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1990களில் கொண்டு வந்தாங்க. அந்த 90களில் கொண்டு வந்தப்ப என்னன்னா, இதை கொண்டு வந்தவர் வந்து அவருடைய டெமோக்ராட் பார்ட்டியோட ஒரு செனட்டர் வந்து, அவர் பேர் வந்து ப்ரூஸ் மோரிசன். அந்த ப்ரூஸ் மோரிசன்ங்கிறவர் தான் டெமோக்ராட் பார்ட்டில இருந்து வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் $60,000 பே பண்ற மாதிரியான ஜாப் எல்லாம் வந்து இது மாதிரி பண்ணலாம், அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். டியூவல் இன்டென்ட், அதாவது வந்து அவங்க எவென்ச்சுவலா கிரீன் கார்டு எல்லாம் அப்ளை பண்ணி இங்கேயே செட்டில் ஆகுற மாதிரி ஒரு, அவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, ஒரு கிக் பேக், அது மாதிரி சொல்லி ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணி அப்படிதான் வந்து 1990களில் கொண்டு வந்தாங்க. இது எப்ப வந்து ரொம்ப பீக்குக்கு போச்சுன்னா, இந்த Y2K அப்படின்னு சொல்லிட்டு 2000 இயர்ல வந்து பீக்ல வந்து அமெரிக்க கம்பெனிகள் எல்லாருமே அது பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியன்ஸ் எடுத்து தான் கொண்டு வந்து அவங்களோட டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே மெயின் ஃப்ரேம்ல இருந்தது, அதெல்லாம் சரி பண்றது, மாத்துறது, அது மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கண்மூடித்தனமா வந்து எடுத்து அப்பதான் க்ரோ ஆச்சு. ஸோ தி திங் இஸ், இது ரியலா பாயிண்ட் வந்து என்னன்னா, இது நம்மளோட ஜிடிபியை வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்குன்னா, ஆரம்பங்கள்ல வந்து நமக்கு வந்து ஜிடிபி இம்பாக்ட் வந்து கம்மியா தான் இருந்தது 90களில் அது ஆரம்பிச்சப்ப. எவென்ச்சுவலா வந்து இப்ப இந்த இம்பாக்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னா, நம்ம வந்து 10% ஜிடிபியை மட்டும் இம்பாக்ட் பண்ணுது. 10% மட்டும் இல்லாம ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி வந்து எந்த இதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுதுன்னா, டைரக்ட் இன்டைரக்டா இப்ப வந்து ஒரு நம்ம ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணுது. நம்ம அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இம்பாக்ட் பண்றப்ப, ஸோ நம்ம வந்து இதற்கான மதிப்பை வந்து அதுக்கு அந்த லெவல்ல தான் கொடுக்கணும். எப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, அமெரிக்கா வந்து எப்படி இந்தியாவை எப்படி ட்ரீட் பண்ணுச்சுன்னா, ஒரு வீட்டுல வந்து 2 வகையான செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாம். ஒரு பணக்காரர் இருக்கான்னா வந்து என்னுடைய லாக்கரை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு நான் செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, அது வந்து கொஞ்சம் நல்லா படிச்ச ஆளா, ஃபினான்ஸ், பிகாம் அது மாதிரி படிச்ச ஆளா, வந்து கொஞ்சம் நல்ல ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஆளா, லாயலா, தெரிஞ்ச குடும்பத்துல இருந்து வந்தவங்களா, ரொம்ப நண்பர், அது மாதிரி. நான் என்ன ரொம்ப பெரிய பணக்காரன்னு வச்சுங்க, வீட்லயே ஒரு 10 கோடி வச்சிருக்கேன் எப்பொழுதும் ஒரு லாக்கர்ல அப்படின்னா, அந்த லாக்கரை பாத்துக்கிறதுக்குன்னு நான் ஒரு ஆள் நியமிக்கிறேன்னா எது மாதிரியான ஆள் நியமிப்பேன்? ரொம்ப நம்பகமான ஆளை நியமிப்பேன். அப்புறம் வாசல்ல செக்யூரிட்டிக்குன்னா வேற, ஓகே, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட, அவங்க வந்து சிகரெட் பிடிக்க, பீடி பிடிக்க போயிட்டு வந்தா கூட ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட வாசல் செக்யூரிட்டி மற்ற செக்யூரிட்டி சிஸ்டத்து மூலமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட வீட்டை, நான் ஒரு பணக்காரரா இருந்தா. அமெரிக்கா வந்து இந்தியாவை எப்படி ட்ரீட் பண்ணுச்சுன்னா, ஒரு வீட்டுக்குள்ளார இருக்க லாக்கரை ப்ரொடெக்ட் பண்ற செக்யூரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணுச்சு. எத்தனை வருஷமா? இப்ப ஒரு 1-2 வருஷமா இல்ல, 30 வருஷமா. 1990கள்ல இருந்து அமெரிக்காவோட ஃபார்ச்சூன் 100, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோட ஐடி அவுட் சோர்சிங்க இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நம்ம வந்து அவங்களுடைய முக்கியமான ஐடி இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கு. அந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு காமன் நேரம் அவங்களோட ஐடி சிஸ்டம்ஸ் வந்து பணிபுரியலன்னா அமெரிக்காவே நின்றுடும். பணக்காரங்க, பிசினஸ் மேன் எல்லாரும் யுனைடெட் ஏர்லைன்ஸ்ல தான் போறாங்க. யுனைடெட் ஏர்லைன்ஸோட ஐடி சிஸ்டம் 5 நிமிஷம் பணிபுரியலன்னா அவ்வளவுதான், அமெரிக்காவே நின்றுடும் லிட்டரலா. அதே மாதிரி வெல்ஸ் ஃபார்கோன்னு ஒரு பேங்க் இருக்கு, இல்ல வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு ஒரு பேங்க் இருக்கு. இவங்கள மாதிரி அமெரிக்கன் பேங்க்ஸ் ஒரு 5 நிமிஷம் பணிபுரியலன்னா அமெரிக்காவே நிக்கும். ஸோ இவங்களோட ஐடி சிஸ்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கு, யார் சப்போர்ட் பண்றா அப்படின்னு பார்த்தா காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா இவங்கள மாதிரியான கம்பெனிஸ் தான் வந்து இந்தியாவில் உட்கார்ந்துட்டு ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸை வச்சுட்டு சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு, 30 வருஷமா என்னுடைய லாக்கர், வீட்டு லாக்கர், நான் ஒரு பணக்காரன், நான் என்னோட வீட்டு லாக்கரை நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன். என்னுடைய யுனைடெட் ஏர்லைன்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, வெல்ஸ் ஃபார்கோ, என்னோட டாப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோட ஐடி அவுட் சோர்சிங் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா உனக்கும் எனக்கும் வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐடி அவுட் சோர்சிங்கை அலோவ் பண்ணுச்சு. ஓகே, இது வந்து இது மோடி ஒண்ணு கில்ட்டிரல. இதற்கு முன்னாடி இருந்த, இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் a large high regard for வாஜ்பாய் ஆல்சோ. வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரசிம்மராவ், எத்தனையோ பிரதமர்கள் சேர்ந்து செய்த நாஸ்காம் இண்டஸ்ட்ரி எல்லாருமே சேர்ந்து செய்த ஒரு புரட்சி தான். 30 வருஷத்துல இந்தியாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு ஈவந்தோ ஒரு 10% தான் ஜிடிபியில டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ணா கூட இன்டைரக்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அவ்வளோ இருக்கு. ஸோ அந்த இன்டைரக்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும், நம்ம அதற்கான சீரியஸ்னஸோட இந்த மேட்டர் அணுகணும். இப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு ரெண்டு இந்த பெட்ரோல் ரஷ்யன் ஆயில் வாங்குறதுல மக்கள் பயனடைஞ்சாங்களா, மக்களுக்கு வந்து ஏதாவது பயன் வந்து சேர்ந்துச்சா, மக்களுக்கு ஏதாவது பெட்ரோல் பிரைஸ் கம்மியாச்சா, ஒன்னும் கம்மியாகல. சோ 2 பேர் தான் இதனால பயனடைகிறாங்க. 2 பேர், ஒன்று அம்பானி, இன்னொன்று அதானி. ஓகே, அதானி மோடி நின்னா, மூச்சு விட்டா, உட்கார்ந்தா, படுத்தா, தூங்குனா எல்லாத்துலயும் வந்து அதானிக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும். மோடி வந்து உயிரோட இருக்காருனாலே அது அதானிக்கு ஒரு பயன் இருக்கனால தான். சோ இது மாதிரி இவ்வளவு ஒரு 2 பேருக்காக மட்டும்தான் அவர் பணிபுரிகிறார். வேற யார், இந்திய மக்கள் யாருக்காகவும் பணிபுரியுது. திருப்பூர்ல வந்து ஒரு டாரிஃப் இன்க்ரீஸ் ஆனதுனால பின்னலாடை இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா இம்பாக்ட் ஆயிருக்கு. நம்மளுடைய வேலூர்ல இம்பாக்ட் ஆயிருக்கு. இது மாதிரி பல மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாம அக்ராஸ் இந்தியா இம்பாக்ட் ஆயிருக்கு. சோ இப்ப H1Bனால ஐடி இண்டஸ்ட்ரி அடி வாங்குது. H1Bக்கான ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் இது. இப்ப வந்து $100,000 இனிமே ஃபியூச்சர் H1Bக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் H1Bக்குன்னு சொன்னதுனால என்ன இம்பாக்ட் ஆகும்னா, ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இனிமே அந்த அவங்க ஒரு ரேட் பேரிட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து இப்போ ஒரு $60,000 சம்பளம் கொடுத்துட்டு $120,000 இல்ல $200,000 கூட கிளையண்ட் கிட்ட சார்ஜ் பண்ணலாம். அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு $140,000 மார்ஜின் வைக்கிறாங்க ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றது மூலமா மட்டும். ஓகே, கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, நீ நிறைய பே பண்ணணும்னு சொல்லுது. அமெரிக்கன் கவர்மெண்ட் நீ நிறைய பே பண்ற ஹைலி டெக்னிக்கல் டேலண்டட் பீப்புளை மட்டும் தான் கொண்டு வரணும்னு சொல்லுது. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, ஹைலி டெக்னிக்கல் டேலண்டட் பீப்புளை தான் கொண்டு வராங்க. ஆனா வந்து நம்ம அந்த 5 கம்பெனியும், முக்கியமான ஐடி சர்வீஸ் 5 கம்பெனி என்ன பண்ணாங்க, $60,000 தான் அந்த மினிமம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த மினிமம் பேவை கொடுத்தா போதும்னா அந்த $60,000 மினிமம் பேவை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அந்த மினிமம் பேவை வச்சு அமெரிக்கால இன்றைய நிலவரத்துல ஒரு இன்ஃபேக்ட் அது வந்து பிலோ புவர் பாவர்ட்டி லைன் மாதிரி தான். அது ஆக்சுவலா எந்த மாகாணங்கள்லயும் போய் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் லைஃபே வாழ முடியாது அந்த அந்த $60,000 வச்சுட்டு. அவங்க அதை தான் பே பண்றாங்க. அது மீதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு $140,000 மார்ஜின் வைக்கிறாங்க. அந்த $140,000 மார்ஜின் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் மார்ஜின் வைக்கிறதுனால தான் ஆயிரக்கணக்கான எம்ப்ளாய்ஸ் அவங்க வருஷம் பிளேஸ் பண்றாங்க, பிளேஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அது மூலமா தான் அவங்க ரெவென்யூ பண்றாங்க. அதுதான் மல்டிபிள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலரா வந்து இந்தியாவுக்கு குவிஞ்சு இந்தியாவுக்கு அவங்க டாக்ஸ் பே பண்றாங்க. அந்த இந்தியன் டாக்ஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்மளை வந்து மற்ற பல இண்டஸ்ட்ரீஸ்லயும் நம்மளை வந்து சுபஜகரமா வச்சிருக்கு. ஸோ இது இவ்வளவு ஆங்கிள் இருக்குல்ல, இது ரொம்ப சீரியஸான இண்டஸ்ட்ரி. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி படுத்ததுன்னா நிறைய மற்ற ரியல் எஸ்டேட், இன்ஜினியரிங் காலேஜ், இது மாதிரி ஒரு 20 அதர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடி வாங்குறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இல்ல நடக்க போகுது. ஸோ அப்படி இருக்கப்ப இதற்கான ஒரு சீரியஸ்னஸோட இதை அணுகணும். அவர் அணுகியிருக்காரா? இல்ல. அமெரிக்கா வந்து கடந்த ஒரு மாதமா இல்ல ஒரு மாதமா இல்ல, இப்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பற்றின விவாதங்கள் வந்து இப்ப கடந்த 15 நாளா அமெரிக்கா வந்து நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அந்த பீட்டர் நவாரோங்கிறவர்லாம் வந்து இந்தியா ஷுட் கம் டு த டேபிள் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாரு. அவர் ட்ரம்ப் கூட டெய்லி உட்காந்து அட்வைஸ் பண்ற ஒரு காமர்ஸ் அட்வைசர், சீனியர் அட்வைசர்.
ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அவர் மாதிரியான ஆட்கள் சீரியஸா இது இன்வால்வ் ஆகி பேசுறப்பயே வந்து இவருக்கு புரிஞ்சிருக்கணும். இவரு இந்திய பிரதமர் வந்து ஒரே இல்ல 2 பேருக்காக மட்டும் வேலை பார்க்கிறதுனால வர விளைவுகள் தான் இது. ஓகே, இப்போ இந்த பாதிப்பு குறித்து அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் நிறைய நாம் பார்த்தது, வீடியோக்கள்ல பார்த்தது அல்லது செய்திகள்ல பார்த்தது, அவர்கள் மோடி ஆதரவாளர்களாக இருந்தாங்க, பிஜேபி ஆதரவாளர்களாக இருந்தாங்க. இங்கேருந்து மோடி அவர்கள் வரும்போது அவங்க அங்கே செலிப்ரேட் பண்ணி வரவேற்றாங்க. அப்படியெல்லாம் நிறைய நடந்தது. ட்ரம்ப் ஆதரிச்சு மோடி பிரச்சாரம் செய்தார், ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணாரு. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ இந்த நடவடிக்கைக்கு பிறகு, இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய கருத்துக்கள்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? அவங்க எல்லாரும் இப்ப வந்து சரி, அது வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு தான். ஆக்சுவலா இங்க இருக்க அமெரிக்கால இருக்க இந்தியன்ஸ் எல்லாரும் வந்து மோடி ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பிஜேபி வந்து ரொம்ப கட்டமைப்போட ஓவர்சீஸ் பிஜேபின்னு சொல்லி ஒரு இன்ஃபேக்ட் ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டியே அமெரிக்கால ப்ராப்பராகவே ரெஜிஸ்டர் பண்ணி ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பட் ஆனா நிறைய ஆதரவாளர்கள் இருக்குது உண்மைதான். பட் ஆனா நான் என்ன இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒரு இன்ஃபேக்ட் யாரும் ஜாஸ்தி போய் வெளியில பேசுறதோ ஓக்கலா வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கருத்துக்களையோ சொல்ற ஆட்கள் கிடையாது. இங்க அமெரிக்கால ஒரு 100 இந்தியன்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு 30-40 பேர் வந்து இந்த ஒரு மோடி ஆதரவாளர்கள், தீவிர இந்துத்துவா அது மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இல்லாம, ஓகே நம்ம வந்து ஓகே எனக்கு வந்து என்னுடைய நாடு முக்கியம், என்னுடைய மதம் முக்கியம், நான் கோயிலுக்கு போறேன் வரேன், அது மாதிரி ஒரு நியூட்ரலாவும் இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70% பெரும்பான்மை அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா வந்து இவங்க வந்து இந்த மோடி மீடியா, அந்த கோடி மீடியாவோட கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்னன்னா, அவர் வரப்பெல்லாம் வந்து எல்லாரும் மக்கள்லாம் ரோட்ல காத்திருந்து என்டையர் அமெரிக்காவே அவருக்கு காத்திருக்கிற மாதிரியும், அவருக்கு வெயிட் பண்ற மாதிரியும், அதிரடிகள் வந்து அதிரி புதிரிகள் தான் பண்றது எப்பொழுதுமே. நம்ம கோடி மீடியா பண்ற வேலை தான் இது. நிறைய இங்க அமெரிக்கால இருக்க எல்லா இந்தியரும் வந்து பக்துங்கிற மாதிரிதான். பட் ஃபேக்ட் வந்து என்னன்னா, இது வந்து நீங்க வந்து பக்தோ சங்கியோ நான் சங்கியோ இது வந்து எல்லா இந்தியன்ஸையும் இம்பாக்ட் பண்ண போறது உண்மைதான். ஆனா வந்து எக்ஸிஸ்டிங் இந்தியன்ஸ் இம்பாக்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்ததுனால கொஞ்சம் மூச்சு விடுறாங்க. பட் ஆனா ட்ரம்ப் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்ச இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இப்ப வந்து ஒரு பீதி இருக்கிறது உண்மைதான். எல்லாருமே வந்து அடி வயிறு கலங்கி இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம இவ்வளவு நாள் வந்து ட்ரம்ப் சாரி மோடி குரூப் வந்து என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் வந்து எங்களோட ஃப்ரெண்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்ஃபேக்ட் அத ட்ரம்ப் பதவியே இருக்கிற அன்னைக்கே நான் சொன்னேன், அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கே சொன்னேன், இந்த தடவை வர ட்ரம்ப் வந்து கண்டிப்பா சிம்ம சொப்பனமா இருப்பார் மோடிக்குன்னு நான் சொன்னேன். அன்னைக்கு நான் தந்தி டிவியோ சில மீடியாஸ்ல எல்லாம் நான் பேட்டி கொடுத்தப்ப நான் சொன்னேன். அன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்பல, நிறைய பேர் எனக்கு பிங் பண்ணி எல்லாம் கூட ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க, எப்படி அதை நீ சொல்லலாம் அப்படின்னு. அதுதான் உண்மை. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, ட்ரம்ப் வந்து ஓட் பண்ணப்படுறது வந்து ஒரு கிறிஸ்டியன் பேஸ். அவர் வந்து அந்த கிறிஸ்டியன் பேஸ் வந்து இவங்க அந்த மணிப்பூர்ல பண்ண கொடூரங்கள், கொடுமைகள், எரிச்ச சர்ச்சுகள், அங்க துன்புறுத்தப்பட்ட பப்ளிக்கா ரேப் பண்ணி நடக்க வைக்கப்பட்ட பெண்களுடைய கதறல்கள் எல்லாமே அமெரிக்கால சத்தமா ஒழிச்சுது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிறிஸ்டியன் பேஸ் அது வந்து கண்டிப்பா வந்து மோடியை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர் யாருன்னு தெரியும். மோடி வந்து ஒன்னும் ஒரு பெரிய மகான் கிடையாது. அவர் வந்து அமெரிக்காவால ஒரு பேன் பட்டப்பட்ட ஒரு நபர். அவர் எத்தனையோ ஆண்டுகள் பல 10 ஆண்டுகளுக்கு மேல நான் ஒரு அமெரிக்காவில என்ட்ரே ஆக முடியாத ஒரு தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்ணி பேன் செய்யப்பட்ட நபர். அதுக்கப்புறம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கு ஒரு ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து அந்த பேனர் ரிலீவ் பண்ணாங்க. ஏன்னா அவர் ஆக போறாருன்னு தெரிஞ்சு. ஸோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியால இந்த ஓட் சோரி தான் தெரியும். 2014 இருந்தே ரிக் பண்ணி தான் எலெக்ட் ஆயிருக்காங்கிறதான் நிறைய பேரோட அனுமானம். ஸோ விஷயம் வந்து என்னன்னா, இவ்வளவு மக்கள் வந்து இன்னும் அந்த கோவங்கள் இருக்கு. இப்ப வந்து எனக்கு வந்து அவங்களுடைய சங்கி பேஸே, அமெரிக்கால இருக்க சங்கி பேஸே வந்து மோடிக்கு எதிராக கோவமா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏன் வந்து அவர் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறாருன்னு அவங்களுக்கு புரியல. இந்த ரஷ்யா ஆயிலுக்காகவா பேச்சுவார்த்தை நடத்தாம இருக்கிறாரு, நம்ம வந்து ரஷ்யா ஆயில் வந்து என்ன பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள்லாம் வந்து ஜெனியூனான கேள்விகள்லாம் அவங்களுக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த சோயா பீன்ஸ் இந்த கதையெல்லாம் வந்து யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ அவர் சொல்ற வந்து இந்த கோலி எல்லாம் வந்து யாரும் இந்த தடவை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. இது இன்ஃபேக்ட் இது வந்து குட் நியூஸ் இஸ்
அவங்களோட அவருடைய ரெகுலர் பேஸ் அந்த மோடியோட வந்து சங்கி பேஸ் இருக்காங்களா அவங்களே வந்து அமெரிக்கால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து ஒரு தொழிலதிபர், அதே ஐடி செக்டார்ல இருக்கக்கூடியவர். நீங்க அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வாங்க, இங்க வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் அதற்கான வாய்ப்புகளை வந்து நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறார். நாம வந்து இன்னும் வேகமா முன்னேறுவதற்கு நீங்களாம் வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். அதனால தாய்நாடு திரும்புங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒரு ஐடி செக்டார்ல உள்ள ஒரு எல்லாரும் அறிந்த ஒரு தொழிலதிபர், தமிழ்நாட்டில் உள்ளவர், இப்படி சொல்றதை பற்றி அங்க உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க? அவரு சொல்றாரு ஆக்சுவலா வந்து இந்த செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பார் அது மாதிரிலாம் சொல்றது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு. ஸோ ஏன்னா இங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்கால நான் சொல்றது, அமெரிக்கால ரீலோகேட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கதே ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன். கிரீன் கார்டு வெயிட்டிங் டைம் மீறி மக்கள் வந்து இதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எங்கேஜ் ஆயிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல, இந்த ஒருங்கிணைஞ்சிட்டாங்க இந்த சிஸ்டத்துல. இனிமே வந்து இவங்க எல்லாம் இந்தியால வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இமீடியட்டா இருக்கான்னு கேட்டா இல்ல. இது வந்து எப்படி சொல்றது, சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும். ஸ்ரீதர் வெம்புவால ஒரு 100 லட்சம் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா? அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் ஆகுறவங்க அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட $100,000 80 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கால. அந்த 80 லட்சம் சம்பளத்துல கொடுக்க முடியுமா? அவருடைய ஜோஹோல வந்து எத்தனை பேருக்கு வந்து அவர் 80 லட்சம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு? சோ இது மாதிரி நிறைய, அதாவது வந்து சும்மா வந்து ஒரு எல்லாம் ஃபால்ஸ் பிலீஃப். இப்ப அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது லிட்டரலா ஸ்பீக்கிங். ஏன்னா வந்து நிறைய வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து இந்தியால வந்து 5,33,000 இந்தியன்ஸ் வந்து H1B விசா வச்சிருக்கதா வந்து ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ வருஷம் வருஷம் இல்ல 3,30,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா அமெரிக்கால படிக்க வராங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 1,800 கம்பெனிஸ் வந்து நம்ம அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து இந்தியாவோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்றாங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ங்கிற கான்செப்ட் வந்து அதான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து இப்ப நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காமர்ஸ், ரெசிடென்ஷியல் ஹவுசிங், ரெண்டல் மார்க்கெட், அர்பன் ரோடு, மெட்ரோ, யூட்டிலிட்டி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், ரெஸ்டாரண்ட், கஃபே, ஃபுட் டெலிவரி சர்வீஸ், இன்ஜினியரிங் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஏர்லைன்ஸ், கேப் அக்ரிகேட்டர்ஸ், வெஹிக்கிள் டீலர்ஷிப், ஃபினான்ஸ், ரீட்டைல் பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ், ஹோம் லோன், மார்டிகேஜ், ஓடிடி, மல்டிப்ளெக்ஸ், டொமஸ்டிக் டூரிசம், ஃபிட்னஸ் சென்டர், அப்புறம் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், குரியர், இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் தனியா இந்தியன் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இவங்க அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு ஒரு அமெரிக்கன் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இத்தனை $1 பில்லியன் கொடுக்குது, ஒரு இத்தனை லட்சம் பேரை வாழ வைக்குது. அப்படி இருக்கப்ப எப்படி ஓவர் நைட்ல இதை பில்ட் பண்ண முடியும்? ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இவரு மோடி வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணி 11 வருஷம் ஆச்சு. அதுல ஒரு மணி நடக்கல. அப்படி இருக்கப்ப அவருக்கு என்ன தகுதி இருக்கு மக்களை வந்து நீ வந்து ஆத்ம நிர்பாரு, செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லிட்டு நம்பி அமெரிக்கால வாழ்றவன நீ இந்தியா திரும்பி வான்னு சொல்றதுக்கு என்ன 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 தகுதி மோடிக்கு இருக்கு? என்ன தகுதி ஸ்ரீதர் வெம்புக்கு இருக்கு? முதல்ல இவங்களால யாருக்காச்சும் ஒரு நபருக்கு வேலை கொடுக்க முடியுமா? ஒரு நபருக்கு நான் கேக்குறேன். இங்க அமெரிக்கால வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்கிறப்ப மோடி வந்து குஜராத்ல போய் உட்கார்ந்துட்டு ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில, அதானியோட ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து வேலை இருக்கு, இது மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் இப்ப அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாம் வந்து ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி வர முடியுமா? நம்ம போய் கப்பல் பட்ட கத்துக்கிறதா? இதுதான் நடக்கிற விஷயங்களா? எதுவுமே போகாத ஊருக்கு வழி சொல்றதுதான் வந்து மோடியோட வேலை. இந்த டிமானிட்டைசேஷன் அப்ப பார்த்துட்டோம், ஜிஎஸ்டி எப்ப பார்த்துட்டோம், எப்பயுமே வந்து எல்லாமே பொய் கட்டுக்கதைகள். நான் எவ்வளவு நாளும் நான் சொல்றேன், இந்த வந்து சீன் முடிஞ்சு போச்சு, ரீல அந்து போச்சு. ஏன் வந்து இன்னமும் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இது வந்து இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவோட அடிநாதம். இது வந்து ஒரு 30 வருஷமா அதான் சொல்றேன். இது இன்க்ளூடிங் வாஜ்பாய், எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸ், இவருக்கு முன்னாடி இருந்த பல பிரைம் மினிஸ்டர்ஸ் பண்ண நல்ல வேலைகள்னால்தான் வந்து அமெரிக்கா வந்து இது ஒரு நம்பகமான வீட்டோட லாக்கர் சாவியை நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போய் நீ ரெண்டு பேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லட்சக்கணக்கான பேரை தெருவில் நிறுத்துற. இதுதான் வந்து மோடியும்
அவருடைய அரசும் பண்றது. இப்ப இந்த இந்த பிரச்சனையிலிருந்து இந்தியாவை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்த பொருட்களை வாங்குங்க. இந்திய வேர்வை சிந்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குனீங்க அப்படின்னா, இதன் மூலம் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அமெரிக்க பொருட்களை புறக்கணிங்க, மேற்கத்திய நாடுகளுடைய பொருட்களை புறக்கணிங்க, அவங்களுக்கு அது புரியட்டும். ஒரு பிரதமராக அதை நேரடியா சொல்ல முடியல அப்படின்னாலும் கூட, அதை ஒரு புரியிற மொழியில சுதேசி பொருட்களை வாங்குங்க. இதனால சுயசார்பு பொருளாதாரம் வளரும். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சுயசார்பு பொருளாதாரமா மாத்திர முடியும் என்பது போல ஒரு பாசிட்டிவா அவர் நேத்து பேசியிருக்கிறாரு. அவர் போடுறது சுவிஸ் வாட்ச் மொவடோ பிராண்ட் ஜெர்மனியோட மாண்ட் பிளாங்க் பேனால தான் அவர் கையெழுத்து போடுவார் தலைவர். அப்புறம் வந்து இட்டாலியோட பிவல்காரிங்கிற கண்ணாடி தான் போடுவார். அப்புறம் வந்து கையில வச்சிருக்கிறது ஆப்பிள் ஐபோன் தான். அப்புறம் வந்து பறக்கிறது போயிங் 777 தான், அமெரிக்கால இருந்து வந்ததுதான். ஸோ இது மாதிரி எல்லாத்துலயும் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு அது எப்படி சுயசார்பு அப்படின்னு இப்ப வந்து ஒரு வந்து குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. இப்ப 2025 வந்துட்டு சுயசார்புன்னு சொன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அவர் வந்து ஒரு நாள் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸோ இல்ல குளோபல் ப்ராடக்ட்ஸோ இல்லாம ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்த முடியுமா? இப்ப நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் அவர் வந்து நித்தமும் அந்த அமெரிக்கன் கண்ணாடி, ஜெர்மனி பேனா, இட்டாலி இது மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி தான் அவருடைய வாழ்க்கையை வந்து சொகுசா ஒரு சுகவாசியா நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு சுகவாசி பிஎம். அவர் வந்து சும்மா அவருக்கு எழுதி தராங்க, அதானியோ இஸ்ரேலோ யாரு எழுதி தராங்கன்னு தெரியல. இது மாதிரியான ஒரு குரூப்ஸ், இது வந்து ஒரு குளோபலி கண்ட்ரோல்டு பாலிடிக்ஸா போயிடுச்சு. அவர் ரஷ்யா சைனாக்கு கீழே அடிமை ஆயிட்டார். அவங்களும் எழுதி தராங்க. ஸோ இவங்களோட பிளே புக்ல அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர். நடிகர் தோழர் பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர். இவங்க அமிதாப் பச்சன், பிரகாஷ் ராஜ் இவங்களெல்லாம் மீறின ஒரு உலக சிறந்த நடிகர். அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்ட சைனா, ரஷ்யா, இவங்க இஸ்ரேல் இவங்கள மாதிரியான ஆட்கள் கொடுக்குற ஸ்கிரிப்டை இவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக அவர் சும்மா கதை சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா இது வந்து இப்ப ரஷ்யா சைனா வந்து இப்ப இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சைனா வந்து ஒரு கே விசான்னு சொல்லிட்டு ஒரு விசா அனௌன்ஸ் பண்றாங்க, சம்பந்தமே இல்லாம. சோ இது வந்து அந்த கே விசா வந்து மீட் பண்ணிருமா? இந்தியால இருக்க மக்கள் எல்லாம் வந்து அமெரிக்கா போறதை நிறுத்தி சைனா போக ஆரம்பிச்சிருவாங்களா? ஆக்சுவலா எல்லா சங்கி குரூப்லயும் கே விசாவை பத்தி ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து H1B நிறுத்தினா என்ன, இந்தியாவுக்கு வாங்க. இப்ப இந்த ஸ்ரீதர் வெம்பு மாதிரியான ஒரு தர லோக்கலான ஆட்கள் அவங்க வந்து பில்லியனர் ஆயிட்டு எப்படி சிம்பிளா இருக்குதுன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. நீ பில்லியனர் ஆயிட்டு நீ போய் நீ திருநெல்வேலியில உட்காந்துட்டு சிம்பிளா இருக்குதுன்னு சொல்ற. நீ அந்த பணத்தை எல்லாம் டொனேட் பண்ண, அந்த பணத்தை எல்லாம் நீ வந்து உன்னோட ஜோகோ எம்ப்ளாயிஸ் கம்பெனில 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா, அதுக்கு பிரிச்சு கூட. உன்னோட இப்ப $1 பில்லியன் சொல்றாங்களா, அந்த $1 பில்லியன் மதிப்பு எல்லாருக்கும் ஷேரா கூட. ஜோகோல ஷேர் சிஸ்டம் இருக்கா? எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் சிஸ்டம் இருக்கா? நீ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு 5 பேர் குழுவா வந்து நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன நீ பொதுமை இதை பத்தி பேசுறது? இவங்க எல்லாருமே வந்து இந்த ஹிப்போக்ரசிக்கு சீமா அப்படின்னு சொல்லுவார்ல, மோடி சொல்லுவார். அந்த ஹிப்போக்ரசியோட டாப் எக்ஸாம்பிள் தான் அவங்க எல்லாரும். பேசுறது ஒண்ணு, நடைமுறையில செயல்படுத்துறது ஒண்ணு. அது மோடியா இருக்கட்டும், ஸ்ரீதர் வெம்புவா இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ இவங்க சொல்ற எதுக்குமே வந்து ரியல் டைம் பாசிபிலிட்டியே இல்லை. அமெரிக்கால இவங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்குது, நம்ம இந்தியன்ஸ் பணிபுரிஞ்சிட்டு இருக்குது எல்லாம் ரொம்ப டாப்பான ஏரியாஸ். அதுல வந்து ஒன்ஸ் இந்த H1B வரவங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க H1B முடிச்சுட்டு கிரீன் கார்டு வாங்கி இங்க அமெரிக்காலே இருந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி H1B இருக்கவங்க வேற விசாவுக்கு மாறி நிறைய விசாக்கள்லாம் இருக்கு. O1 விசா, EB1A விசா, அது மாதிரியான மற்ற விசாக்கள்லாம் இருக்கு. இனோவேஷன், அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் அந்த விசா கேட்டகரிக்கு எல்லாம் மாறி அது மூலமா அமெரிக்காவுக்கு பயங்கரமான பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்காவோட இனோவேஷன் எக்கோசிஸ்டத்துல இந்தியன்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டு இருக்காங்க. அதற்கான கட்டமைப்பு இந்தியால இருக்கா? பண்ண முடியுமா? அமெரிக்கா பண்ற கண்டுபிடிப்புகள்லாம் இந்தியால பண்ண முடியுமா? நம்ம ஊர்ல ஏன் ஒரு சாட் ஜிபிடி இல்ல? நம்ம ஏன் மூணுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு போல? அமெரிக்கா செய்த ஒரு இனோவேஷன்ல செய்த செயலாற்றல் கூடிய விஷயங்களை இந்தியா பண்ண முடியுமா? இன்று பண்ண முடியுமா? எனக்கு பண்ணணும் தான் ஆசையா இருக்கு. நான் முயற்சி பண்ணேன், இந்தியால நான் வந்து முயற்சி பண்ணேன். ஆனா வந்து இன்றைய சூழ்நிலையில வந்து அமெரிக்காவுக்கு இருக்கிற வந்து அந்த நாலேஜ், அது ஒரு வந்து இனோவேஷனுக்கான கட்டமைப்பை வந்து அவங்க ரொம்ப வருஷமா பண்ணி வச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி, வெஞ்சூர் கேபிட்டல், பிரைவேட் ஈக்விட்டி, அந்த ஒரு ஃபண்டிங் எக்கோசிஸ்டம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து இந்தியால கண்டிப்பா இல்லை. ஸோ அதனால இவங்க சொல்ற எல்லாமே கட்டுக்கதைகள்.
அமெரிக்கா வந்து 50% டாரிஃப் போட்டு இன்னும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட போய் சிட்டிங் டேபிள்ல உட்காரணும். பியூஷ் கோயல் அமிச்சா பத்தாது. அவருடைய ஈகோவை விட்டுட்டு அமெரிக்கா என்ன கேக்குது, அதானிய வந்து சரண்டர் ஆக சொல்லுது. அந்த கேஸ் சம்பந்தமா அவங்க கொடுத்த ஒரு நோட்டீஸ கூட கொடுக்கறதுக்குன்னா திராணி இல்ல இந்தியன் கவர்மெண்ட். அவங்க வந்து அமெரிக்கா வந்து இன்ஃபேக்ட் அது ட்ரம்ப் கவர்மெண்டே பண்ணல. பைடன் கவர்மெண்ட் வந்து வெளியில போறதுக்கு முன்னாடி கடைசியா நடந்த சம்பவம் தான் வந்து அந்த அதானி மேல போடப்பட்ட கேஸ். அதானியோட குழுமத்துல வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டது வந்து ஃபாரின் கரப்ஷன் பிரிவென்ஷன் ஆக்ட்ல வந்து இங்க வந்து நிரூபணமாகி அதானிக்கு வந்து ஆஜராக சொல்லி ஒரு கொடுத்த வந்து ஒரு நோட்டீஸ் தான் அது. அந்த நோட்டீஸ கூட இன்னும் கொடுக்க முடியல. மோடி டெய்லி மீட் பண்றாரு அதானிட்ட, டெய்லி போன் பேசுறாரு, அவரால் நோட்டீஸ் கொடுக்க முடியல, அதானியை கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்காவுக்கு காதுல பூ சுத்துறாங்களா? ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அமெரிக்கன்ஸ் பத்தி. அமெரிக்கன்ஸ் வந்து சிரிச்சு பேசுறாங்க, ட்ரம்ப் வந்து கட்டி பிடிக்கிறாரு, சிரிச்சு பேசுறாருன்னா அவர் முட்டாள் கிடையாது. அவர் ரொம்ப ஸ்மார்டஸ்ட் பர்சன். ஓகே, அதனாலதான் வந்து கிட்டத்தட்ட 60-70% அமெரிக்கா ஓட் பண்ணி தான் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. மெஜாரிட்டியில வந்திருக்காரு. அவர் எல்லா எல்லா எக்காசிஸ்டத்திலயும் பப்ளிக் பாப்புலர் ஓட்டு அப்படின்னு வெவ்வேறு இது சொல்லுவாங்க, எல்லாத்துலயுமே எலெக்ட் ஆகி வந்திருக்காரு. அது மாதிரி அவர் பெரும்பான்மையில எலெக்ட் ஆகி வந்திருக்காருன்னா he is certainly able to relate to the people பராடும். அது அவர் வந்து ரிலேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு சிரிச்சு பேசுறாரு அப்படின்னா அவர் முட்டாள் கிடையாது. அவரை ஏமாத்திட முடியாது. நீங்க வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன பரிசுகள் கொடுத்தோ இதெல்லாம் கொடுத்தோ ஏமாத்திட முடியாது. ட்ரம்ப்புக்கு வந்து அமெரிக்கர்களோட ஆதரவு பார்ட்டிஸ் தாண்டி இருக்கு. இது வந்து என்டையர் அமெரிக்காவே அவர் ஆதரிச்சிட்டு. இது வந்து ஒன்னும் டெமோக்ராட்ஸ் ரிபப்ளிகன்ஸ் மட்டும் ஆதரிக்கிறாங்கிறதுலாம் இல்ல. எல்லாருக்குமே தெரியுது உண்மையிலே அமெரிக்காவுக்கு வந்து அவங்கள அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்பை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தெரியுது. ஸோ அதனால ஏன்னா இப்ப வேலை வாய்ப்பு வெளியில போலன்னா வந்து இந்தியா அங்க அமெரிக்கால இருக்க ஆட்களே தானே ட்ரெயின் பண்ணி கொடுத்தாகும். அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்ட்டு. ஆனா இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் ஆக போகுது. ஸோ இந்த H1B சிஸ்டத்துல வந்து நிறைய அவர் ட்ரம்ப் பண்றதுல எதுவுமே தவறு இல்லை. அதுல நிறைய ஃபால்ட்டு ஃப்ராடு பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதான் சொல்றேன், இந்தியன் ஐடி சர்வீசஸ் கம்பெனி வந்து ஒரு ஹை பேயிங் ஜாப், ஹை டேலண்டட் பீப்புளை தான் கொண்டு வரணும். அது ஒரு $120,000 கொடுக்கணும். இப்போ அதே H1B யூஸ் பண்ற மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே, டாப் கம்பெனிஸ் எல்லாருமே, அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாருமே ஒரு $140,000 $200,000 அது மாதிரி சேலரி கொடுக்குறாங்க. ஆப்பிள், அமேசான் எல்லாருமே அது மாதிரி கொடுக்குறப்ப நம்ம இந்தியன் ஐடி சர்வீசஸ் கம்பெனி கொடுக்குற ஆவரேஜ் சேலரி பாத்தீங்கன்னா $100,000 இப்படிதான் இருக்கு. அமேசான் வந்து $150,000 ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்க. 10,000 பேருக்கு கொடுக்குறாங்க H1B ல இருக்கவங்க. ஆனா காக்னிசன்ட் பாத்தீங்கன்னா $100,000 கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு? 8,500 பேர், 8,600 பேருக்கு. ஸோ $100,000 தான் கொடுக்குறாங்க. இந்த ஆவரேஜ் சேலரியில தான் இருக்கு சூட்சமே. ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து 8,000 பேருக்கு அதே $100,000 தான். ஆனா மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா 6,600 பேர் எம்ப்ளாய் பண்றாங்க, $1,63,000 சேலரி கொடுக்குறாங்க ஆவரேஜ். இன்ஃபோசிஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், 5,000 பேர் வச்சிருக்காங்க, 5,000 பேருக்கும் $100,000 தான் ஆவரேஜ். ஆப்பிள் வந்து 2,500 பேர் தான் வச்சிருக்காங்க, ஆனா ஆவரேஜ் வந்து $202,000 கொடுக்குறாங்க. மெக்கின்சி வந்து 600 பேர் தான் வச்சிருக்காங்க, $185,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெக்கின்சி, ஆப்பிள் இவங்க எல்லாம் கொடுக்குற சம்பளத்துக்கும், அமேசான் இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கும், காக்னிசன்ட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் கொடுக்குற சம்பளத்துக்கும் டிஃபரன்ஸ்லயே தெரிஞ்சிடும் இந்த H1B சிஸ்டத்தோட ஃபால்ட் என்னன்னு. அப்புறம் மேஜர் ஃபால்ட் வந்து என்னன்னா, H1B சிஸ்டத்துல கிட்டத்தட்ட ஒரு விசா ஸ்லேவரி மாதிரி தான். அந்த விசால H1B ல வரவங்க வேற எந்த கம்பெனி மாறணும்னாலும் அதுவே அது இன்னொரு பெட்டிஷன் போகணும் கிட்டத்தட்ட. அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதாவது ஒரு எம்ப்ளாயரோட டைப் பண்ணி வச்சிருக்கறதுனால அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம். கிட்டத்தட்ட அந்த எம்ப்ளாயர் சொல்ற எதை வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். அவன் வந்து நம்மள ராங்கா ட்ரீட் பண்ணாலும், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அமெரிக்கால வெளியில வராம இருக்கிறதுக்கான மெயின் காரணமே இந்த வந்து எம்ப்ளாயர் பேஸ்டா இருக்கிறதுனால தான். இதனால கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவரி மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் பிளஸ் வந்து இந்த வேஜ் பேரிட்டி, அவங்க வந்து அந்த H1B ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்னைக்குமே வந்து அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ்க்கு ஈக்குவலண்டா பேவே கிடைக்காது. என்னைக்கு இருந்தாலும் அவங்க வந்து $60 per hour, $70 per hour இதுதான் ரேட், ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட். ஆனா அமெரிக்கன் எம்ப்ளாயிஸ் வந்து $100 per hour வாங்கலாம். ஸோ இவ்வளவு ஒரு $40 டிஃபரன்ஸ் இருக்கு வேஜ் பேரிட்டியில. அப்புறம் வந்து லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த லூப் ஹோல்ஸ்லாம் நிறைய வருஷம் வந்து நிறைய தவறுகள்லாம் நடந்து நிறைய பெனால்ட்டி எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்ப கடந்த ரீசன்ட் வருடங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட் 2024ல மட்டும்
இது மாதிரி பேக் வேஜஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு $2.5 மில்லியன் பெனால்டி போட்டிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். கிட்டத்தட்ட 90 எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. 60 பெனால்டி ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ஷன். அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ஷன் மூலமா 90 பேருக்கு இந்த 2.5 லட்சம் மில்லியன் வந்து போயிருக்கு. ஸோ விஷயம் வந்து என்னன்னா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. சிஸ்டம் வந்து எல்லாமே ஃபால்ட்டோட தான் இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் வந்து ஓகே, இந்தியா மேல உள்ள ஒரு ஒரு மதிப்பீடு, ஒரு நன்மதிப்பீடு, ஒரு நம்பிக்கை, இது மாதிரியான இந்த ட்ரேட் ரீசன்ஸ்க்காக ட்ரம்ப் அமைதியா இருந்தார். அவர் இனிமே ட்ரம்ப் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் எதுவுமே இல்லை. மோடி வந்து போய் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கை குலுக்கிட்டு இருக்காரு ரஷ்யா கூடயும் சைனா கூடயும். அவங்க வந்து அமெரிக்கா வந்து ஒண்ணுமே வந்து லவ் பண்றதுக்கெல்லாம் ஒன்றும் இந்தியாவை எக்ஸ்ட்ராவா லவ் பண்றதுக்கான ஒரு காரணமும் இல்லை. அமெரிக்காவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நியர் ஷோரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து அர்ஜென்டினா போன்ற நிறைய, மெக்சிகோ, எல்லா இடங்கள்லயும் இப்ப ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க. அவங்க இந்தியா கொடுக்குற அதே டாலர் ரேட்டு அவங்க ஆஃபர் பண்றாங்க. நான் ஏன் வந்து 10 மணி நேரம் டிஃபரன்ஸ்ல இருக்க ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணணும், 12 மணி நேரம் டிஃபரன்ஸ்ல ஒருத்தவங்கள்ட்ட கூட ஒர்க் பண்ணணும். அங்க அர்ஜென்டினாவும் மெக்சிகோவும் என்னுடைய சேம் டைம் ஜோன்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நியர் ஷோரிங்கிற கான்செப்ட் ரொம்ப அக்ரெசிவா வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கனடா கூட பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா ஆல்டர்னேட் டெஸ்டினேஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்றுட்டு இருக்காங்க. இமீடியட்டா அவங்க வந்து ஒரு பெரிய ரெட் பட்டன் அமுக்கணும்னா அமெரிக்கா இமீடியட்டா அமுக்குனா கூட பக்கத்துல கனடால வந்து நிறைய டெக் டேலண்ட் இருக்கு. ஸோ அது மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் டெக் டேலண்ட் வந்து டாப் டெக் டேலண்டே இருக்கு. இப்போ வந்து ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் கூட ஓவர் நைட்ல அமெரிக்காவால ஃபில் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும்னா மேனேஜ் பண்ண முடியும். கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனைகள் வரும், பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இந்தியா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல மோடி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இவங்களால வந்து H1B நம்மள்ட்ட லாக் ஆயிட்டாங்க, இது வந்து பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, இப்ப அவங்க வந்து கொடுத்துருக்கிறது வந்து நம்ம வீட்டோட லாக்கர் தான். வீட்டோட லாக்கரை பாத்துக்கிறதுக்கு இன்னொரு ஆளை ரெக்ரூட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். நம்பகமான ஆளா இருக்கணும். நீ தான் அந்த நம்பிக்கையே சிதைச்சிட்டியே, அதுக்கப்புறம் உன்னை எப்படி நம்ப முடியும்? நீ வந்து போய் எதிரி கூட கை குலுக்கிட்டு இருக்க, நீ நாளைக்கு என் லாக்கரை எப்படி திருட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அடிநாதமான நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா முக்கியமான டாப் இண்டஸ்ட்ரீஸோட ஐடியை வந்து அவுட் சோர்ஸ் பண்றப்ப இது மாதிரி வந்து நம்ம அமெரிக்கா வந்து பரம எதிரியா கருதுறது வந்து சைனாவோட போய் நீ எல்லாம் கைகுலுக்கி எல்லாமே பண்ணியிருந்தா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து கேள்வி கேட்குது. ஓகே, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் இருந்தது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மதன். நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.